ஹாய், ஐ எம் பர்வீன் தாஜ். இன்னைக்கு சைக்காலஜி ஃபேக்ட்ல ஆன்சைட்டி டிசார்டர் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஆன்சைட்டினா என்ன? ஆன்சைட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா கவலை. இந்த கவலை நம்ம கண்டினியூஸா எதையா ஒண்ணு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது அது எப்படி மாறுது? அது ஃபியரா மாறுது. இந்த ஃபியர் நம்ம டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே பாதிக்குது. அப்போ எதெல்லாம் ஆன்சைட்டி, எந்த ஆன்சைட்டி எப்படி டிசார்டரா மாறுது, அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த ஆன்சைட்டி பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெகுலர் ஆன்சைட்டி அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆன்சைட்டி டிசார்டர். இப்போ ரெகுலர் ஆன்சைட்டினா நம்ம டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ஃபேஸ் பண்ற விஷயங்கள், ஒரு காமனான ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ரோட்ல போற டாக பார்த்து பயப்படுறது, அல்லது எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது அது நினைச்சு ஒரு கவலை அந்த கவலை ஃபியரா மாறும். அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிடறதுக்கு, ஐயோ ஹோட்டல் பில் எப்படி வருமோ, நிறைய வந்துருமோ அப்படின்னு நினைச்சு நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கவலை இருக்கும், அல்லது ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறோம், இன்டர்வியூ எப்படி பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வயித்துக்குள்ள ஒரு பட்டர்ஃபிளை போறது போல, அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கா இருக்கும். இதுதான் ரெகுலர் ஆன்சைட்டி. அடுத்தது இந்த ஆன்சைட்டி எப்படி டிசார்டரா மாறுது. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி எப்ப பார்த்தாலும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதாவது ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனா ரீசனே இருக்காது. ரீசனே இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஆன்சைட்டி டிசார்டரா மாறுது. கவலை ஃபியராவே போயிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா